பெங்களூரில் ஏரியாவுக்கு 2 நர்சரி இருந்தே இருக்குங்க. ஆமாம், அது மட்டும் இல்லை, நர்சரியில் எல்லாமே கண்டிப்பாக பெங்களூர் நர்சரியில் எல்லாமே கண்டிப்பாக இந்த சாமந்தி பூக்கள் இருக்கும். மழை காலம் வந்தாலே இந்த சாமந்தி பூக்கள் தான் வந்து பூத்து குலுங்குங்க எல்லா நர்சரியிலையும். அது பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். வாங்குகிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் பார்த்துட்டாச்சும் வந்துடலான்னு போயிடுவேன் நான் எல்லாம். அது மட்டும் இல்லை, பெங்களூரில் நிறைய வந்து செடிங்க சப்ளை ஆகிறது ஹொசூர்லேருந்து தான். எஸ்பெஷலி இந்த ரோஸ் செடிங்கங்க. நாட் ஓன்லி ஃபார் பெங்களூர், தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாத்துக்குமே வந்து ஒசூர்லேருந்து தான் வந்து ரோஸ் செடிங்க வந்து சப்ளை ஆகுது. மழைக்காலனால நிறையவே செடிங்க வந்துருந்துச்சு நர்சரிங்களுக்கு. அது மட்டும் இல்லை, சாமந்தி பூக்களோட கலரும் நிறைய இருந்துச்சு இந்த வாட்டி. மழை காலத்துலேயே பார்க்கக்கூடிய இந்த சாமந்தி செடிங்க வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த காஸ்மோஸாவும் இந்த வாட்டி வந்துருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நர்சரியில் இந்த காஸ்மோஸா பிங்க் கலரை பார்க்குறேன். பிங்க்கு, ஒயிட்டு, டார்க் பிங்க்கு இருந்துச்சு. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வந்து சாமந்தி பூ வந்து இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைங்க, நிறைய விங்காவும் இருந்துச்சு. விங்காலவே நிறைய கலர் கிடைக்கும் பெங்களூரில். ஒரு 20 கலராச்சும் இருக்குங்க. இந்த நர்சரியில் கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்பேஷன்ஸுங்க. இதை பற்றி நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இந்த இம்பேஷன்ட்லேயும் நிறைய கலர் இருக்குது. பெங்களூரில் வந்து நிறைய பேர் இன்டோர் பிளான்ட்ஸை வளர்க்க ரொம்ப விரும்புவாங்க. எதனாலன்னா, அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் மட்டும்தான் வளர்க்க முடியும். பால்கனியில் வளர்ப்பாங்க, பட் வந்து அது ரொம்ப கஷ்டம் பால்கனியில் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ பெங்களூரில் வந்து நிறைய பேர் வாங்குகிற பூக்களில் வந்து ஃபஸ்ட்டு வந்து போகன் வில்லா சொல்லியிருந்தேன். ரெண்டாவது வந்து இந்த பீஸ் லில்லிங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்க இந்த 2க்கு தான் கொடுப்பாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.